இன்னைக்கு நம்ம வீடியோவில் டேஸ்டியான சிம்பிளான அப்பள குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அப்பள குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 5 பூண்டு எடுத்து உரிச்சு இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு தேவையான அளவு, கொரியாண்டர் பவுடர் தேவையான அளவு, பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்பளம் ஒரு 2 அப்பளத்தை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு. வாங்க இன்னைக்கு டேஸ்டியான அப்பள குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அப்பள குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேனில் எடுத்து வச்ச 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, ஆனியன், பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. உங்களுடைய டொமேட்டோவில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப்பு வாட்டர் ஆட் பண்ணி இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு பாதிக்கு பாதி கொதிக்கும் போது நம்ம பிச்சு போட்டு வச்சிருந்தோம் இல்லையா 2 அப்பளத்தை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். சூப்பராக டேஸ்டியாக நம்ம அப்பள குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கறிவேப்பிலை, கொத்தமல்லி அது மேலே தூவி விட்டுக்கலாம். டேஸ்டியான அப்பள குழம்பு ரெடி. டேஸ்டியான சூப்பரான அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறலாம். பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.